ஆலயம் செல்வம் நம் அன்பர்களுக்கு வணக்கம். ஸ்ரீராமநவமி அன்னைக்கு ஸ்ரீராமரோட கதையை கேளுங்க. பெருமாளோட 10 அவதாரத்தில் ஸ்ரீராம அவதாரம் ஸ்ரீராமரோட கதையை கேட்க கேட்க நம்ம வாழ்க்கை செழிக்கும். ஸ்ரீராமநவமிக்கு தமிழ்நாட்டில் உள்ள பல கோயில்களில் யாகசாலை நடத்துகிறாங்க. அதுவும் இந்த பதிவில் வரும். யாகசாலையை முழுமையாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அரக்கன் ராவணன் நிறைய கொடுமைகளையும் துன்புறுத்தல்களும் கொடுத்தான் தேவர்களுக்கு. அதனால் தேவர்கள் அனைவரும் மகாவிஷ்ணுவிடம் போய் பிரார்த்தித்தார்கள். மகாவிஷ்ணு அவர்களிடம் கவலை வேண்டாம், திரேதா யுகத்தில் அயோத்தி மன்னன் தசரதன் பெற்ற வரத்தின் காரணமாக தசரதனுக்கு மைந்தனாக நான் அவதரிக்கப் போகின்றேன். அந்த நேரத்தில் ராவணனை அழித்து உங்களுடைய துன்பத்தை போக்குவேன்னு அவங்களுக்கு மகாவிஷ்ணு சொன்னார். அயோத்தி மன்னனாகிய தசரதனுக்கு பிள்ளைகளே கிடையாது. அதனால் தசரதன் ரிஷ்யஸ்ருங்க முனிவர் தலைமையில் புத்திர காமேஷ்டி யாகம் நடத்தினார். அந்த யாகத்தின் பயனாக தசரதன் சக்கரவர்த்திக்கு 4 மைந்தர்கள் 4 பையன்கள் பிறந்தாங்க. அதில் முதல்வர் தான் நம்ம ஸ்ரீராமர். அடுத்ததாக பரதன், சத்ருகனன், லக்ஷ்மணன் எல்லாருமே அவதாரம் செஞ்சாங்க. ராமர் அவதரித்த நாள் தான் நமக்கு ராமநவமி. மகிமை தரும் ராமநவமி அன்னைக்கு காலையிலே எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையை சுத்தம் செஞ்சு ராமரோட படத்தை வச்சு நம்ம அலங்காரம் செஞ்சு பூக்கள்லாம் அந்த படத்துக்கு போட்டு சுவாமிக்கு நெய்வேத்தியம் படைச்சி ஸ்ரீராமநாமம் சொல்லணுங்க. ராமா 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 ராமான்னு சொல்கிறது எல்லாமே நமக்கு நல்லதாக தான் நடக்கும். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிந்தை தேயுமே, சண்மமும் மரணமின்றி தீருமே, இன்மையே ராமா இரண்டெழுத்தினால். இந்த மாதிரி நம்ம ராமா 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 ராமான்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா ராமநவமியில் மகிமை தரும் ராமநாமத்தை நம்ம இடைவிடாது சொல்கிறதுனால நம்ம இல்லறத்தில் எல்லாமே நல்ல காரியமாக நடக்கும். செல்வ வளம் சேரும், தொழில் வியாபாரம் முன்னேறும், குடும்பத்தில் ஐஸ்வர்யம் கிட்டும், நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அகலும், குடும்பத்தில் நல்லதே நடக்கும், எல்லாமே நமக்கு நல்லதாகவே நடக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ ராமா ராமான்னு சொல்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம மனசு பக்குவப்படும். ராமநவமியில் நம்ம ராமனுக்கு நெய்வேத்தியமாக நீர்மோர் படைக்கலாம். நம்மளால் என்ன முடியுமோ அதை நெய்வேத்தியமாக கொடுக்கலாம். 14 ஆண்டு வனவாசத்தின் போது ராமபிரான் நீர்மோரையும் பானகத்தையும் தான் அதிகமாக சாப்பிட்ருக்காரு. அதனால் அதோட நினைவாக தான் நீர்மோரும் பானகமும் ஸ்ரீராமரோட நினைவாகவே அவருக்கு நம்ம படைச்சிட்டு அதை அப்படியே தானமாக தரோம். ராமர் ரொம்ப எளிமையான வாழ்க்கையை மேற்கொண்டார். அவருடைய பிறந்த நாளில் எளிய பானங்களான நீர்மோர் பானகம் வழங்குவதையும் விசிறி, குடை, செருப்பு போன்றவற்றை நம்ம தானமாக கொடுக்கலாங்க. பல தலைமுறைக்கும் புண்ணியம் கிடைக்கும். பெரிய அளவில் நெய்வேத்தியம் படைக்க முடியாவிட்டாலும் ராமர் பட்டாபிஷேக படத்து முன்பாக வாழைப்பழம், பால், அது மாதிரி எளிய பொருட்களை நம்ம சாமிக்கு படைச்சிட்டு ஸ்ரீராமநாமம் சொல்லணும். ராமநாமம் சொல்ல சொல்ல வாழ்க்கை மேம்பட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையோட தரம் எந்த தட்டில் எந்த அடிமட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே உயர்ந்துருங்க. ராமநாமத்தை சொல்லியும் ஸ்ரீராமனை வணங்கி நம்ம அருள் பெறணும். கோயில்லையும் சரி இல்லை வீட்லேயும் சரி பூஜையின் போது ராமபிரானை வணங்கிய பிறகு பூஜையில் கலந்து கொள்ளும் பெரியோர்களையும் ராம பக்தர்களையும் கூட நம்ம வணங்கணும். அவங்களோட ஆசிர்வாதம் பெறணும். எவ்வளோக்கு எவ்வளோ வீட்டில் உள்ள பெரியவங்களையோ வெளியில் உள்ள பெரியவங்களையோ மதிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க கொடுக்குற ஆசிர்வாதத்தால் நம்ம வாழ்க்கை அப்படியே உயருங்க. எல்லா நன்மைகளுமே நடக்கும். எந்த ஒரு கெட்டது நமக்கு நடக்க இருந்தாலும் இவங்களோட ஆசிர்வாதங்கள் அந்த கெட்டதை தடுத்து நமக்கு நல்லதை கிடைக்குங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தானம் பண்ணுங்க. நம்ம தலைமுறையே காக்கும் தானம், புண்ணியம் கிடைக்கும் நமக்கு. நம்மக்கிட்ட என்ன இருக்குது இதை வச்சு நம்ம என்ன தானம் பண்ணுறதுலாம் நினைக்காதீங்க. என்ன இருக்கோ அதை தானமாக கொடுங்க. அந்த தானத்தோட பலன் ரொம்ப அதிகங்க. செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்குன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட தான தர்மம் ரொம்ப நல்லது. ஸ்ரீராமா ராமா ராமேதி ராமா ராமே மனோரமே சகசரநாம
தத்துல்யம் ராமநாம வரணேனே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. நிறைய கோயில்களில் நிறைய பெருமாள் கோயிலில் யாகசாலை நடத்துகிறாங்க. இந்த ராமநவமிக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எளிமையான வாழ்க்கையை மேற்கொண்டார் ஸ்ரீராமர். அவரை போலவே எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எளிமையான முறையில் வாழ்ந்து பிறருக்கு நம்மளால் எவ்வளோ நல்லது செய்ய முடியுமோ, இந்த பிறவியில் நம்மளால் எவ்வளோ அடுத்தவங்களுக்கு நல்லது செய்ய முடியுமோ, எப்படி அடுத்தவங்களுக்கு பயனுள்ளவங்களாக வாழ முடியுமோ அதை கற்றுக்கணும். ராமர் ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார். அதனால் நீர்மோர் பானகம் அதை தான் அவர் அதிகமாக பருகியிருக்காரு. அந்த நீர்மோர் பானகம் குடை விசிறி செருப்பு இதெல்லாம் நம்ம அடுத்தவங்களுக்கு இந்த நாளில் தானமாக கொடுக்கணும். தானமாக கொடுக்க நம்ம வாழ்க்கை முறை சிறக்கும், நம்ம தொட்ட காரியம் தொடங்கும், எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும், நல்லபடியாக வாழ்வோம். அடுத்தவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினச்சாலே நமக்கு நல்லது நடக்கும்போது அடுத்தவங்களுக்கு நம்ம நல்லது செஞ்சால் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நடக்குங்க. இதனால் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ராமர் கோயிலுக்கு போங்க, ராமரோட ஸ்லோகன் சொல்லுங்கள், ராமரோட யாகசாலையில் கலந்துக்கோங்க, ராமரை பற்றி படிங்க, ராமரோட உபதேசம் கேளுங்க, ராமரை பற்றி அடுத்தவங்க கிட்ட பேசுங்க, ராமான்னு சொல்லுங்கள். ராமர் எப்படி எளிமையான வாழ்க்கை முறையை பின்பற்றினாரோ அதை நம்ம பின்பற்றணும்னு நினைங்க. அடுத்தவங்கக்கிட்ட எப்பயும் அன்பாக இருங்க, நல்லதையே போதிங்க. அடுத்தவங்க நமக்கு நல்லது சொன்னால் அதை கேட்டுக்கோங்க. நம்ம வீட்டு வாசல்லையோ இல்லை மாடியிலையோ ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வைங்க. இப்போ வெயில் ரொம்ப கடுமையாக இருக்கிறதுனால விலங்குகள் ரொம்ப கஷ்டப்படுது, பறவைகள் ரொம்ப கஷ்டப்படுது. அதனால் அவங்களுக்கு தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா அவங்களும் நம்மளை போல தான் தண்ணியை குடிப்பாங்க. நம்மளால் முடிஞ்ச உதவிகள் பெருசாக தான் இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. உதவிகள் சிறுசாக இருந்தால் கூட பரவாயில்ல, மனசார அந்த உதவிகளை செய்யுங்க. இதோட பலன்கள் ரொம்ப அதிகம். எப்பவுமே பலனை நம்ம எதிர்பார்த்து உதவிகள் செய்யக்கூடாது. ஆனால் நம்ம செய்கிற தானத்துக்கும் தர்மத்துக்கும் நிச்சயம் எல்லா பிறவிகள்லேயும் நமக்கு பலன்கள் தீருங்க. இதெல்லாம் சத்தியமான உண்மை. எவ்வளோ முடியுமோ அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யுங்க, நல்லதை மட்டுமே நினைங்க. நல்லது செய்ய செய்ய நல்லது நினைக்க நமக்கு நல்லதே நடக்குங்க. நல்லதை நினைங்க, நல்லது மட்டுமே நடக்கும். கருவாடி கருவாடி கருவாடி